அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்த 31 நாளில் கிரகநிலைகளில் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக செல்வ செழிப்பும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, அதே சமயம் சாதகமற்ற சூழலை எந்தெந்த கிரகநிலைகள் உருவாக்குகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வேளையில் மிகவும் சாதகமாகவும் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் மார்ச் மாதத்தில் வலம் வரக்கூடிய கிரகநிலைகளாக பார்க்கப்படுவது மிக முக்கியமாக மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு திருக்கணிதத்தின்படி விரயத்தில் நுழைகிறாருங்க சனி. அதற்கு முன்னதாக லாபத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறார். வாக்கிய பஞ்சாகமத்தின்படியும் லாபத்தில் தான் சஞ்சரிக்க போகிறார். எனவே பெரிய அளவிலான சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் நிச்சயமாக விரயஸ்தானத்திற்குள் நுழைந்தாலும், ஏழரை சனி ஆரம்பித்தாலும் பெரிய அளவில் சிரமங்களை சந்திக்க வேண்டிய எதிர்கொள்ள வேண்டிய சூழல் இல்லை என்பதை சனி திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். அதே போன்று கேது, ராசியின் அதிபதியான செவ்வாய், சூரியன் போன்ற கிரகநிலைகள் மிகவும் சாதகமாக வலம் வருகின்றன. குறிப்பாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த மார்ச் மாதம் முழுவதுமே திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் தனஸ்தானத்தை வலு சேர்க்கிறாருங்க. தனஸ்தானம் மிக வலுவுள்ளதாகவும் அற்புதமான முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இடமாகவும் அமைவதால் பெரிய அளவிலான தடை தாமதங்கள், சிக்கல்கள் மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே விலகுகிறது. இது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை 6, 8, 10 ஆகிய இடங்களில் இந்த மாதம் முழுவதுமே பலம் பொருந்திய அமைப்பில் கிடைப்பது மேலும் ஒரு வரப்பிரசாதமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. எனவே மிக பெரிய அளவிலான தடை தாமதங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக முழுமையாக விலக்கி நல்ல முன்னேற்றத்தையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் சந்திப்பதற்கான யோகத்தை தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாயின் நட்பு கிரகமான முழு சுபகிரகமான குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. குருவின் அமைப்பு இந்த மார்ச் மாதத்தில் தொட்டவை அனைத்தும் துலங்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாகவே அள்ளி கொடுக்க போகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த மார்ச் மாதம் முழுவதுமே மிகவும் வலுவாக ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6இல் வலம் வர போகிறாருங்க. மோட்சக்காரகரான கேது, யோகஸ்தானம் ஆகிய 6இல் கேது இருப்பது அதிரடியான வளர்ச்சிக்கும் நன்மையை நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே பெரிய அளவிலான எதிர்காலத்தை பற்றிய அச்சம், மனதில் ஏற்படக்கூடிய குழப்பம், தயக்கம் போன்றவற்றை நிச்சயமாக விளக்குவதற்கான வாய்ப்பு இந்த வேளையில் உறுதியாகவே உங்களுக்கு ஏற்படுகிறது என்பதை கேது உறுதிப்படுத்துகிறார். 7.5 சனி என்ன செய்யுமோ என்ற கலக்கம், பீதி முற்றிலுமாக விலகக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாறுதலை நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாகியஸ்தானமாகிய 9இல் நுழைகிறார். செவ்வாயின் அமைப்பு மிகுந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான காரிய தடைகளை விலக்கி பலமளவென பல புதிய நன்மைகளையும் வெற்றி வாய்ப்பையும் குவிப்பதற்கான யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் முற்பகுதியில் வலம் வருகிறார். பிற்பகுதியில் விரயத்தில் நுழைகிறாருங்க. ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் விரயத்திற்குள் செல்வது சற்று சாதகமற்ற சூழல் என்றாலும் முற்பகுதியில் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் தான் வீற்றிருக்கிறார். எனவே மார்ச் மாதத்தில் பெரிய அளவிலான நெருக்கடிகள், அலைச்சல், சிரமம் போன்றவை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது மாதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 12 இடங்களிலுமே மாறி மாறி வலம் வரப்போகிறார். அதே வேளையில் இந்த மாதத்தின் இறுதியில் 29ஆம் தேதி அன்று விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் சனி, ராகு, சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் சந்திரன் என 6 கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து வலுப்படுத்த போகின்றன. விரயஸ்தானத்தை 6 கிரகநிலைகள் வலுப்படுத்தினாலும் விரய செலவுகள் அதிகரித்தாலும் அவை சுப விரயங்களாக தான் மாறும். ஏனென்றால் சந்திரன் அதற்கு பிறகு வளர்பிறை சந்திரனாக மாறுகிறார். அதே போன்று சனி திருக்கணிதத்தின்படி விரயத்தில் அமர்ந்தாலும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி இன்னும் அமரவில்லை. எனவே ஆரம்ப காலகட்டத்தில் பெரிய அளவிலான நெருக்கடி இல்லை. ராகுவும் இறுதி தருவாயில் இருக்கிறார். இதைவிட மிக முக்கியமாக சுக்கிரன் வக்ரகதியில் விரயத்தில் வலுவிழந்து வருகிறாருங்க. உச்சம் பெற்றிருந்தாலும் அங்கு
வக்ரம் பெற்றிருக்கிறார். அதே போன்று நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் புதன் மேலும் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்பி சஞ்சரிக்கிறார். எனவேதான் விரயஸ்தானத்தில் 6 கிரகநிலைகள் சஞ்சரித்தாலும் கூட இந்த வேளையில் வலுவிழந்த அமைப்பில் சஞ்சரிப்பதால் உறுதியாக பெரிய அளவில் சிரமம் இல்லை. எனவே பொருளாதார ரீதியாக வளர்ச்சி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. நீதி தவறாத நியாயஸ்தராக இருக்கக்கூடிய சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகளில் இறுதி மாதமாக 7.5 சனி துவங்குவதற்கு முன் இருக்கக்கூடிய ஒரு தருவாயாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த வேளையில் சனி பகவானின் அமைப்பு மிக சிறப்பான மாற்றத்தையும் எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்கக்கூடிய வகையில் நிரந்தர வருமானம் நிரந்தர வருவாய் என பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி தரப்போகிறாருங்க. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில்துறை வியாபாரத்துறையில் அளவான முதலீடும் திட்டமிட்ட செயல்பாடுகளும் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும். 7.5 சனியின் ஆதிக்கம் துவங்குவதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் சிந்தித்து செயல்பட்டால் நிச்சயமாக மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வரும். மிக பெரிய அளவிலான முதலீடுகளில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. விரயத்தில் ராகு இறுதி தருவாயில் இருக்கிறார். லாபத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். எனவே ராகுவின் அமைப்பால் விரயங்கள் சுப விரயங்களாக மாறுவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதி நல்ல மாற்றத்தை விரயத்திற்குள் நுழைந்தாலும் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் சற்று கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவை. விரயத்தில் வலுவிழந்த அமைப்பில் இந்த மார்ச் மாதத்தில் சுக்கிரன் திரும்புவதால் நிச்சயமாக அது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. உச்சம் பெற்றிருப்பது ஒருபுறம் என்றாலும் அவர் வக்ரம் பெற்று லாபஸ்தானத்தை நோக்கி நகர்வது உச்ச நிலையில் லாபஸ்தானத்தை நோக்கி நகர்வது உறுதியாகவே கலைத்துறை அரசியல் துறையில் உங்களது கடின உழைப்பிற்கு பாராட்டும் அதற்கான அங்கீகாரமும் உறுதியாக உங்களை தேடி வரும். மேலும் ஆர்வத்துடன் கலைத்துறை ரீதியான பணிகளையும் அரசியல் ரீதியான பணிகளையும் மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை திட்டமிட்டபடி மிகவும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேசராசிக்காரர்களுக்கு வித்யாகாரகரான புதனும் ஏற்கனவே விரயத்தில் வலுவிழந்து நீச்சம் பெற்றிருக்கும் போது வக்ரகதியில் திரும்பி லாபஸ்தானத்தை நோக்கி நகர்வது உறுதியாகவே கல்வியில் இருக்கக்கூடிய சங்கடங்களை களைந்து நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. புதிய வாய்ப்புகள் கல்வியில் நீங்கள் நினைத்தபடியே சாதகமாக அமையும். உயர்கல்வி சார்ந்த விஷயங்களையும் சிறப்பாக கையாளுவதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் போன்றவை விலகி பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் இந்த வேளை நிறைவாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக சாதகமற்ற அமைப்பாக ராகு சனி சுக்கிரன் புதன் போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு உள்ளது. எனவே இந்த வேளையில் உறுதியாகவே வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் இனிமையும் மகிழ்ச்சியும் உறுதியாக திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களுக்கு சிறப்பாக அமையும்.